நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினைக்கும் போது பெருசா ஏதாவது பண்ணணும்னு தான் தோணும். வேலை மாறணும், ஊர் மாறணும், புது லவ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லனா ரிஸ்க் எடுத்து பெரிய முதலீடு பண்ணணும்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல நண்பா. சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம கண்ணுக்கே தெரியாம போற டெய்லி முடிவுகள் தான் நம்மளா மாத்துது. யோசிச்சு பாருங்க, நீங்க டெய்லி எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. மாரத்தான் ஓடலாம்னு முடிவு பண்றது உங்க உடம்ப மாத்தாது. ஆனா டெய்லி ஷூவை போட்டு முதல் அடி எடுத்து வைக்கிறது இருக்கே, அதுதான் உங்க ஹெல்த்தை மாத்தும். புது ஸ்கில் கத்துக்க போறேன்னு சொல்றது முக்கியம் இல்ல, ஆனா டெய்லி 30 நிமிஷம் படிக்க ஒதுக்குறீங்களே, டயர்டா இருந்தாலும் அதை பண்ணுவீங்களே, அதுதான் விஷயம். இங்க சில சின்ன சின்ன டெய்லி முடிவுகள் இருக்கு. பார்க்க சாதாரணமாக தெரியலாம், ஆனா போக போக உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போகும். முதலாவது, நீங்க என்ன பாக்குறீங்களோ, என்ன மனசுல ஏத்துக்கிறீங்களோ அதை உஷாரா தேர்ந்தெடுங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா, நம்ம என்ன பாக்குறோம், என்ன கேட்கிறோம்னு பொறுத்து நம்ம மூட், நம்ம நம்பிக்கை, ஏன் உலகத்தையே பார்க்கிற விதமே மாறும். மணிக்கணக்கா சோஷியல் மீடியாவில் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறது பார்க்க சாதாரணமா தெரியலாம், ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்கு. அது என்ன பண்ணும்னு தெரியுமா? நம்மளை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கும், அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ண வைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, 15 நிமிஷம் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா 15 நிமிஷம் புக் படிக்கலாம், இல்லனா ஏதாவது புதுசா கத்துக்கிற மாதிரி பாட்காஸ்ட் கேட்கலாம். சிம்பிள் சேஞ்ச் தானே? ஆனா இது உங்க மனசை சும்மா ட்ரெயின் பண்ணாம பூஸ்ட் பண்ணும். உங்க மனசை சும்மா என்டர்டெயின் பண்றதுக்கு பதிலா உங்களை வளர்க்கிற மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது, உங்க உடம்ப பாத்துக்குங்க. நீங்க ஜிம்ல மணிக்கணக்கா உடற்பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் பண்ணுனா கூட போதும். இல்லன்னா உலகத்திலேயே டஃப்பான டயட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். தண்ணி நிறைய குடிங்க, லிஃப்ட்ல போறதுக்கு பதிலா படிக்கட்டுல ஏறி போங்க, சாயங்காலம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க. இதெல்லாம் சாதாரணமாக தெரியலாம், ஆனா இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து உங்க ஹெல்த்துக்கு ஒரு சூப்பரான பேஸ்மெண்ட் போடும். உங்க உடம்புக்கு டெய்லி கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுங்க, கொஞ்சம் கேர் பண்ணுங்க. மூணாவது, உங்களுக்கு வேணாம்னு தோணுச்சுன்னா நோ சொல்ல பழகுங்க. எத்தனை தடவை நீங்க மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பிடிக்காத விஷயத்துக்கு கூட சரின்னு சொல்லிருக்கீங்க. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றது அந்த நிமிஷம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மனுஷங்க எல்லாருமே மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கணும்னு ஆசைப்படுவோம். யாராவது நம்மள எங்கேயாவது கூப்பிடும் போது நோ சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, தப்பா நினைச்சிட்டாங்களோ, நம்மள விட்டுடுவாங்களோ, இப்படி 1000 யோசனை ஓடும். அதனால என்ன பண்ணுவோம், பிடிக்கலனாலும் டைம் இல்லனாலும் சரி போலாம்னு தலையாட்டிடுவோம். மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுல நமக்கு ஒரு கிக் கிடைக்கும். அது ஒரு மாதிரி குட்டி சந்தோஷம், ஆனா ரொம்ப நாள் நிக்காது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம நோ சொன்னா பிரச்சனை வந்துடுமோ, சண்டை வந்துடுமோன்னு பயம் வேற வரும். சண்டை வராம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு தோணும். ஆனா இது ஷார்ட்கட் இல்ல நண்பா, இது ஒரு பெரிய ட்ராப். ஏன்னா நோ சொல்றது தான் உங்க டைமையும் எனர்ஜியையும் காப்பாத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு ஓகே சொன்னா அந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமா வேற விஷயத்துக்கு நீங்களே நோ சொல்ற மாதிரி ஆயிரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணணும், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ உங்க ஆபீஸ்ல இருக்க ஒருத்தர் உங்களை ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லாததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க நோ சொல்ல பயந்துட்டு சரின்னு அவங்க கூட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னாகும், உங்க ப்ராஜெக்ட் லேட் ஆகும். அப்போ நீங்க உங்க ப்ராஜெக்ட்டுக்கு நோ சொல்லிட்டீங்க. புரியுதா? தேவையில்லாததுக்கு சரின்னு சொன்னா முக்கியமான விஷயத்துக்கு நீங்களே நோ சொல்ற மாதிரி தான். இது ஒரு டிராஜிக் மிஸ்டேக் நண்பா, பண்ணிடாதீங்க. யாராவது எங்கேயாவது கூப்பிட்டா இல்லன்னா ஏதாவது பண்ண சொன்னா உடனே சரின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்களையே கேளுங்க. இது என் கோலுக்கு கரெக்டா இருக்கா? இது பண்ணா என் கோல் கிட்ட போவேனா, இல்லன்னா என் கோல் தூரமாகுமா? இந்த கேள்வியை கேட்டா உங்களுக்கு சூப்பரான ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் நீங்களே கரெக்டான முடிவு எடுப்பீங்க. இது உங்க லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நாலாவது, உங்களால முடியலனாலும் விடாப்படியா இருங்க. நிறைய பேர் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே டயர்டாகி பாதியிலே விட்டுருவாங்க. இது எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, புது பழக்கம், புது ப்ராஜெக்ட், ஏன் ரிலேஷன்ஷிப் கூட தான். அது ஒரு விதை போடுற மாதிரி. முதல்ல ஒன்னும் தெரியாது, ஆனா டெய்லி கேர் பண்ணி பொறுமையா இருந்தா அப்புறம் தான் பழம் கிடைக்கும். நான் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல இது கரெக்டா போகுமான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. சில நாள் யூஸ்லெஸ் ஆனு கூட தோணும், ஆனா நான் விடல. ஒரு வீடியோ அப்புறம் இன்னொன்னு பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் உணர்றேன், நான் உட்கார்ந்து எழுதின ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் இன்ஸ்பிரேஷன் இல்லாம எழுதினது கூட என்னோட வளர்ச்சியை மாத்துச்சு. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. சாதாரணமாக தெரியலாம், ஆனா அதுதான் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கைனா மொமெண்ட்ஸ் தான், சின்ன சின்ன முடிவுகள் தான் எல்லாம். அது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம யாருன்னு தீர்மானிக்கும், நம்ம என்ன சாதிக்க போறோம்னு சொல்லும். அதனால இன்னைக்கே ஆரம்பிங்க.